ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்மார் சேனல். இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா உளுந்த வடை தான் செய்ய போகிறேன். அதுக்காக தான் உளுந்து ஒரு 1/2 கிலோ ஊற வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம நல்லா நைஸாக தண்ணி விடாமல் அரைக்கணும். தண்ணி வேணும்னா நம்ம சும்மா ஒரு ஸ்பூன் அளவுக்கு தெளித்து அரைக்கலாம். அதை பாருங்கள், இதை எடுத்து நான் சின்ன ஜாரில் தான் போட்டு அரைக்க போகிறேன். இதை நான் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். மிக்சியில் பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதே மாதிரி மற்ற எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துருவேன். பாருங்கள், நல்லா மாவு வரைக்கும் கெட்டியாக அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து நான் 2 வெங்காயமும் 2 பச்சை மிளகாயும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இதில் நல்லா பச்சை மிளகாய் இந்த வெங்காயத்தை வந்து நல்லா இது பண்ணிவிட்டு பிசிஞ்சிட்டு இதில் போட்டுருவேன். அப்படியே மேலே தூவிடும் பச்சை மிளகாய். இது கூடவே இதுக்கு தேவையான அளவு சால்ட். அது கூடவே நான் வந்து ஒரு சின்ன டேபிள் ஸ்பூனால் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ரைஸ் ஃப்ளோர் சேர்த்துக்கிறேன். ரைஸ் ஃப்ளோர் இருக்குன்னா நல்லா வந்து இது கிரிப்பியாக இருக்கும், கிரன்ச்சியாக. இப்போ இதை நல்லா நம்ம பிசைஞ்சிக்கலாம். ½ kg போட்டுருக்கேன். காரத்துக்கு நல்லா இது மாதிரி அடிச்சுக்கணுங்க. அப்போ தாங்க வடை வந்து நல்லா சூப்பராக வரும். எண்ணெய் நல்லா சுட்டுருச்சு. தண்ணியில் கை போட்டுட்டு மாவு எடுத்திங்கன்னா கையில் ஒட்டாமல் வரும். அதுக்கப்புறம் நடுவில்
பாருங்கள், நல்லா அழகாக நல்லா ஸ்கிரிப்டியாக நல்லா இது பண்ணி வச்சுருக்கேன். உளுந்து வடை, மெது வடைன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்த மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச்.